ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட யூடியூப் பற்றின விஷயத்தை தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, யூடியூப்பில் காசு வருமா, யூடியூப் மூலமாக வீடியோ போடுறதுனால சம்பாதிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோவாக தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக போடுறேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, வீட்டிலேருந்து வீடியோ போடுறாங்க, எப்படி காசு வரும், யாரை அனுப்பி வைப்பா அப்படின்னு டவுட்டு. அதை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காசு 6 ஸ்டெப் மூலமாக நமக்கு ஏறும். அந்த 6 ஸ்டெப்பையும் நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். நமக்கு அமௌண்ட் வேறு யாருமே நமக்கு அனுப்பி வைக்க போகிறது கிடையாது. நம்ம யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் ஆட் ஆகிருக்கணும். அப்படின்னா என்னென்னா, நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகியிருக்கணும். நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் போடுவோம்ல, அந்த வீடியோஸ் ரீச் ஆகி மானிட்டைஸ் ஆகியிருக்கணும். மானிட்டைஸ் அப்படின்னா என்னன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலையும் லைட்டாக மானிட்டைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். மானிட்டைஸ்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இதுக்குமே டைம் லிமிட் உண்டு. அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிரும். மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு காசு ஏற ஆரம்பிக்கும். இந்த காசு எப்படி நமக்கு வருதுன்னா, லாங் வீடியோவில் நமக்கு நடுஸில் ஆடு வரும், நம்ம ஸ்கிப் பண்ணுவோம்ல, அந்த ஆடுக்காக தான் நமக்கு காசே வரும். வியூஸ் அதிகமாக போக போகையும் நமக்கு அமௌண்ட் ஏறும். வியூஸு, ஆட்ஸு இந்த ரெண்டு மூலமாக தான் நமக்கு அதிகப்படியாக வீடியோஸ் மூலமாக நமக்கு காசு வரும். மற்றபடி நிறைய பேர் லைவ் மூலமாக சம்பாதிக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, லைவ் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைவ் மூலமாகவும் காசு வரும், ஆனால் லைவுக்காக யூடியூப் நமக்கு காசு தராது. லைவ் பார்க்குறவங்க நமக்கு சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கரு, அப்புறம் மெம்பர்ஷிப்பு இதிலெல்லாம் நமக்கு ஜாயின் பண்ணி ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா அது லைவ் பார்க்குறவங்களோட அமௌண்ட்டு. இது எனக்கு உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பே பண்ணுறது தான் லைவ் மூலமாக வர்றது. நிறைய பேருக்கு வீடியோஸ் வியூஸ் இருக்காது, ஆனால் அவங்க இந்த லைவ் மூலமாகவே நிறைய அமௌண்ட்டு சம்பாதிச்சிடுவாங்க. ஏன்னா லைவ்லேயும் நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் நமக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க, நம்ம வீடியோஸை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக சூப்பர் சேட் பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுவாங்க. அதுலேயே நமக்கு அமௌண்ட் வரும். நிறைய பேர் லைவ் போடுறதே இதுக்காக தான். அதனால் இது மூலமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். மெம்பர்ஷிப்பு அப்படின்னு சொல்கிறது, மெம்பர்ஷிப்பில் லைவ் போடுவாங்க, மெம்பர்ஷிப் லைவ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த லைவ் போகும். அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரைவேட்டாக அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் லைவ் பார்ப்பாங்க. அது மூலமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். அப்புறமா ஷாப்பிங்னா என்னென்னா, நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு திங்ஸ் வாங்குவோம்ல, அந்த திங்ஸோட ரிவ்யூவை நம்ம சொல்லும்போது அந்த ப்ராடக்டை நம்ம மேலே டேக் பண்ணி வைக்கலாம். அந்த ப்ராடக்டை நான் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணுறேன் வீடியோவாக. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வீடியோவாக போடுறேன் அப்படின்னா சைடில் அதை நம்ம டேக் பண்ணியிருப்போம். அதை அவங்க டச் பண்ணி அந்த திங்ஸை அவங்க வாங்கினாங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் வாங்கினாங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க 8% நமக்கு கமிஷன், 8%, 10%, 11% அப்படின்னு சொல்லி கமிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கமிஷன் அமௌண்ட் நமக்கு ஏறும். இதுதான் ஷாப்பிங். லாஸ்ட்டாக இருக்கிறது பிராண்ட் கனெக்ட்னா, நமக்கு யாராவது ஒருத்தங்க பெரிய கம்பெனிலேருந்து நம்ம வீடியோஸை பார்த்து, நம்ம வீடியோஸ் அந்த கம்பெனிக்கு அந்த ஏதாவது ஒரு இதை ப்ரமோஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. பிராண்ட் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவாங்க. இது நம்ம பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம இஷ்டம் தான். பட் பண்ணால் அதுலேயும் நமக்கு அமௌண்ட் வரும். இவ்வளோதான். இந்த 6 ஸ்டெப் மூலமாக தான் நமக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வருது. இது நம்ம உழைப்பு தான், அங்கே யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் இருக்குது. யூடியூப் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஆனால் வளர்றது கஷ்டம். எடுத்த உடனே நமக்கு சக்ஸஸ் ஆயிடுவோம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து படிப்படியாக தான் நம்ம மேலே வரணும். முயற்சி தான், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக யூடியூப் மூலமாக நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். யூடியூப்பில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, வெளியில்
வெளியில் எங்கேயுமே நம்ம போகவே தேவையில்ல. வீட்டில் இருந்தே நம்ம எதுனாலும் பண்ணலாம். நம்ம வெளியில் யார்கிட்டையும் பேசணும், பழகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், இங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருந்து நமக்கு தெரிஞ்சதை, நமக்கு பிடிச்சதை, யூடியூப் வந்து எனக்கெல்லாம் வீடியோஸ் வந்து போடுறது அப்படிங்கிறது பிடிச்ச விஷயம். இந்த பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுனால நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதை எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் இறங்கினேன். இது யூடியூப் மூலமாகவும் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் வளர்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நிறைய பேருக்கு வீடியோஸ் மேலே நம்பிக்கையே கிடையாது. வீடியோஸ் போட்டு காசு வருமா அப்படின்னு சொல்லி நம்பாமலே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோஸ் மூலமாக காசு ஏர்ன் பண்ணலாம். வெளியில் எங்கேயுமே போகாமல் நம்மளை நம்பி நம்ம வாழலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வேறு வேலையே அவங்க சைடில் எதுவுமே வைக்கிறது கிடையாது. யூடியூப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக யூடியூப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் நிறையா வர்றதுனால தான் அவங்க யூடியூப்பை மட்டுமே வச்சிட்ருக்காங்க. சைடில் வேலை பிஸ்னஸும் எதுவுமே பண்ணல. வேறு வேலைக்கும் நிறைய பேர் போகிறது கிடையாது. யூடியூப் மூலமாக மட்டுமே, யூடியூப்பை நம்பி மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அமௌண்ட் வரும். நிறைய பேர் யூடியூப்பை வச்சு தான் வாழ்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் யூடியூப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வீடியோவாகவே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யூடியூப் பற்றின என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.